நேத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பனானா பேன் கேக் தாங்க ஸ்நாக்ஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, பேன் கேக் எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாழைப்பழம் கிடைச்சது. அதில தான் பேன் கேக் செஞ்சிருந்தேன். 2 செவ்வாழைப்பழம் கட் பண்ணி உள்ள போட்டுட்டு, நெக்ஸ்ட் 1 கப் வந்து கோதுமை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு, அப்புறம் பால் ஊத்தி மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிறேனுங்க. சூப்பரா பார்த்தீங்கன்னா வந்து பேன் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், எங்க கோயில் நோம்பில வாங்கினதுன்னு. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம அடிச்சு வச்ச பேட்டரை நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நெய் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நல்லா வந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரே ஒரு பேன் கேக் தான் கிடச்சிது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் போட்டு 2 பேன் கேக் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு ஆக்சுவலாக நல்லா தான் வந்திருந்தது. ஆனால் ஸ்வீட் ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வயசு பார்த்திங்கன்னா அந்த பேன் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா தேன் ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.